அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, கலைஞர் இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, ஊழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய இடங்களில் ஊழல்கள் இருந்தது. ஆனால் இந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி வந்தார் இல்லையா, எடப்பாடி வந்த பிறகும் எடப்பாடிக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் வந்த பிறகும் அந்த ஊழல் என்பது தனி மனிதனை பாதிக்கின்ற வகையில் இருந்தது. ஏன்னா சென்ட்ரலைசேஷன் இல்லாமல் கீழே கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் நீங்கள் அது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்போது குறைஞ்சது டாஸ்மாக் வருமானம் என்பது இந்த விகிதத்தில் நம்ம பார்த்தோம்னா 76,000 கோடி இருக்கணும். ஆனால் வரது எவ்வளவு? 40,000 கோடி. அப்போது பாக்கி இருக்கக்கூடிய 30,000 கோடிக்கு அவங்க கணக்கு காட்டாமலே வித்துட்டு இருக்காங்க. அதுதான் செந்தில் பாலாஜியோட ஊழல். இதை இவரை எந்த அரசாங்கமும் பண்ணது கிடையாது. ரைட் சார். இப்போ மாற்று அரசியல் பேசும் பல தலைவர்கள் வந்தாலும் சார், விஜய் மீது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இவ்வளவு பெரிய நம்பிக்கை வர என்ன காரணம்? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்ட்ரைட் டு த ப்ரோக்ராம். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் ஆஃப் நிகழ்ச்சி. மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் புகழ் காந்தி அவர்கள், இவர் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்திருக்காரு, நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன். டக்குன்னு நம்ம சரவணன் ஞாபகம் இருக்கா? சிரிப்பிலே ஃபேமஸ் ஆனார் இல்லையா அந்த பதவி, நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இவர் இந்த என்ஆர்ஐ விங் இருக்கும் இல்லையா, அந்த என்ஆர்ஐ விங்குடைய மாநில இணை செயலாளராக இருந்திருக்காங்க திமுகவில். அதே மாதிரி என்ஆர்டி போர்டோடைய ஒன் ஆஃப் தி மெம்பராக இருந்திருக்காங்க. இவ்வளோ முக்கியமான பொறுப்புகளில் திமுகவில் இருந்தவர் இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லா பதவியும், அதாவது அந்த போர்டு பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஏன்னா அரசாங்கம் ஆயிடுச்சுன்னா அது போயிடும். அதை தாண்டி இந்த ஸ்போக்ஸ் பர்சன் மற்ற இதெல்லாம் எப்போ அவங்க அவகாசமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு இன்டர்வியூ இங்கே கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம்னாலே இவர் எலாபரேட்டாக உங்கள்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த வாரம் டக்குன்னு போயிடலாம். மதிப்பிற்குரிய புகழ் காந்தி அவர் சொல்லிட்டு. சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சார். முதலாவதாக ஒரு நல்ல முடிவு எடுத்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட், ஓகே, நத்திங் இஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது இத்தனை வருஷமாக திமுகவில் பயணித்த உங்களுக்கு அன்றைய திமுகவுக்கும் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது சார்? இல்லை, அதாவது திராவிட இயக்கம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு சிறந்த இயக்கங்கிறது திராவிட இயக்கம். பிறப்பின் அடிப்படையில் யாரையுமே வித்தியாசம் பார்க்கக்கூடாது, அதன் அடிப்படையில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு உயரிய கொள்கையை பார்த்து வந்தது தான் திராவிட இயக்கம். பெரியார் வழியில், அண்ணா வழியில், அப்புறம் கலைஞர் வழியில் இந்த இயக்கம் முன்னெடுத்து சென்றது. அப்போது 1960களிலையும் சரி, 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்து, ஜமீன்தாரியாக இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்து காமன் மேன் பவருக்கு வர முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அப்புறம் பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அனைவரும் அர்ச்சகராகலாம், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய காலகட்டத்தில் இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் இல்லைன்னு சொல்லி இந்தியாவிற்கே பல விஷயங்களில் எடுத்துக்காட்டாக இருந்து வந்தது. ஆனால் ஒரு 2011 அந்த 2000 கலைஞருக்கு பிறகு இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல செயல்பட ஆரம்பிச்சது. கலைஞர் இருக்கின்ற பொழுதே வாரிசு அரசியல் தலை தூக்கி விட்டது. அது வாரிசு அரசியலுக்கு வித்துட்டவர் கலைஞர் அவர்கள் தான். ஆக்சுவலாக மு.க. ஸ்டாலின் கூட கிடையாது. அப்போ இருந்த பிறகும் கூட இது எப்போ இந்த தாக்கம் அதிகமாகுதுன்னா 2011க்கு பிறகு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ், ஏன்னா திமுக என்பது ஒரு கேடர் பார்ட்டி. கட்சியில் கட்சியினர் கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் அந்த அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட்டி தொட்டியெல்லாம் அதோட கொள்கைகளை கட்சிக்காரங்க பேசியே வளர்த்த கட்சி அது. பேசியும் ஒர்க் பண்ணியும் வளர்த்த கட்சி அது. ஆனால் 2011க்கு பிறகு இந்த கலைஞர் அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த வாரிசு அரசியலினால் அந்த வாரிசு அரசியலும் அந்த வாரிசு அரசியலை தக்க வைப்பதற்காக அவர்கள் செய்த ஊழல்களும் இதெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சது மட்டும் அல்ல. பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டில் இந்த கட்சி போகுது. ஒரு சிலர் கட்டுப்பாடில் அவங்க குடும்பத்திலிருந்தே உள்ள கட்டுப்பாடு. அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2021க்கு பிறகு கட்சியையே
ஓரங்கட்டிவிட்டு, கொள்கைகளை ஓரங்கட்டிவிட்டு, சில நிறுவனங்கள் போல் கன்சல்டன்சி, இந்த பென், இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்கள் போல், இந்த பெண்லாம் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சரி அல்லது ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் அவங்க அதுக்கு சொல்லி ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அந்த டீமெல்லாம் சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கின்ற இளைஞர்களைப் போல மாதம் 25,000 30,000 சேலரிக்கு வாங்கிட்டு அவங்க அங்கேருந்து மாவட்ட செயலாளர்களை வந்து டிக்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிய செயலாளர்களையும் டிக்டேட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இங்கே வந்து சீட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பதவிகள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் செட்டப் வருவாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகப்பெரிய தோல்விக்கான காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, கட்சியில் நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும், நீங்கள் கட்சியில் உழைச்சி தலைவருக்கு உங்களுக்கு எவ்வளோதான் பரிச்சயம் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையானது எதுவுமே கிடைக்காது. நீங்கள் அந்த பெண்ணில் உள்ள 1-2 ஊழியர்களை கையில் வச்சுக்கிட்டு, அந்த பெண்ணையோ அல்லது ஒரு இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் கன்சல்டன்சி இருக்கு இல்லையா, அவங்கள கையில் வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களை பற்றி உள்ள நல்ல ரிப்போர்ட்ஸ் அங்கே மேலே போகும். அப்போது கட்சி வேறு, தலைவரின் குடும்பம் வேறு என்று ரெண்டாக பிரிந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. அதுதான் வந்து அப்போ கொள்கையும் கிடையாது. கொள்கைன்னா நீங்கள் வந்து திராவிடம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, சமூக நீதி பேச வேண்டிய அவசியம் கிடையாது, சகோதரத்துவம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த 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 கார்ப்பரேட் செட்டப்பில் உள்ள யாரையாவது ஒரு 4-5 பேரை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கும், எம்பி சீட்டும் கிடைக்கும். அதுலேயும் எப்போ கிடைக்கும்னா, இந்த வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, இந்த திமுகவில் வந்து செட்டப் வாரிசுகள், KN நேரு, வேலு, இப்படி ஒரு இவங்களோட பசங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து போக, ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் கொடுத்து போக, அதுக்கப்புறம் இந்த குடும்பங்களுக்குள்ள பசங்களுக்கும் அவங்க மாமனுக்கு எல்லாரும் கொடுத்து போக, ஏதாவது மிச்ச மீதி இருந்துன்னு சொல்லியாச்சுன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான். அப்பவும் வாய்ப்பு தான். இதுக்கு எதுவும் கிடையாது. இவங்களே தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, அவர் எத்தனை வருஷமா எம்எல்ஏ இருக்கிறாரு, எத்தனை அமைச்சராக இருந்தாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ துரைமுருகன் பொதுச் செயலாளராக இருப்பார், அவருக்கு பையன் வந்து ஒரு அணி செயலாளராக இருப்பார், இவர் அமைச்சராக இருப்பார், அவர் வந்து எம்பியாக இருப்பார். அப்போது ஒரு குடும்பத்திலே 4 பதவி போயிடுச்சு இருக்கு. இதே ஒரு மாநில கட்சி, இதே ஒரு இந்த தேசிய கட்சி கிடையாது, அவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் கிடையாது, ஒரு மாநில கட்சி, அதுவும் கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 24% ஓட்டு தான் வாங்கியிருக்குது. அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு மாநில கட்சியிலேயே ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு 4 பதவியை கொடுத்தீங்கன்னா, பாக்கி உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன பதவி நீங்கள் கொடுக்க முடியும்? பாக்கி உள்ளவெல்லாம் கொடி பிடிச்சிட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா அறிவாலயத்தை சுற்றியும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட குடும்பத்தை, அந்த வீட்டை சுற்றி தான் நடந்துட்டு இருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு பயனும் அல்லது பிரதிபலனும் கிடைக்காது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட்டான காரணத்தினால் லஞ்சம் வந்து கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் கடந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் 2021 2026 காலகட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த ஊழல் என்பது மிகப்பெரிய ஊழல். எல்லா துறைகள்லையும் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, கலைஞர் இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, ஊழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய இடங்களில் ஊழல்கள் இருந்தது. ஆனால் இந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி வந்தார் இல்லையா, எடப்பாடி வந்த பிறகும், எடப்பாடிக்கு பிறகு MK ஸ்டாலின் வந்த பிறகும் அந்த ஊழல் என்பது தனி மனிதனை பாதிக்கின்ற வகையில் இருந்தது. ஏன்னா சென்ட்ரலைசேஷன் இல்லாமல் கீழே கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும், நீங்கள் அது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா டெண்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்ட்டி ஃபண்டை எங்கேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கிராஸ் ரூட் லெவல்லேருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணி அதுக்கு மேலே வரைக்கும் கொடுக்கப்படும். அப்போது இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் நடந்ததுனால மட்டும்தான் போன தேர்தலில் வந்து அநேக இடங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்தது. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்கேடு, அதுக்கப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி எப்போல்லாம் வெளியில் ஒரு விஷயம் வந்து வருது, எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் வந்து திமுகவோட ஐடி விங் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அதுவும் அதோட மேலிடம் உடனடியாக வந்து பார்த்தா அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மறைக்க வந்து முயல்கிறது சார். என்ன மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கு, இல்லை ஒரு ஃபார்மேட்டு, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க சார். உதாரணத்துக்கு நான் வேணால் சொல்லிடுறேன் சார். ஒரு விஷயம் வரும்போது அவங்க டக்குனு ஆர்ப்பாட்டத்தை கூட்டுவாங்க, அது டெல்லி வரைக்கும் பேசப்படும் நியூஸ் அவங்களே சன் டிவியில் போடுவாங்க. இந்த மாதிரி உதாரணங்கள் கேட்குறேன் சார். அதாவது முதல்ல ஐடி விங் என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, எப்படி விஞ்ஞான ரீதியாக கடந்த 2021 2026 ஊழல்கள் நடந்தது ஆஸ் கம்பேர்ட் டு 2011 முதல் 16 அல்லது 2006 முதல் 14 பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழல் என்பது எப்படி நடக்கும்? இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் அவுட்லே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 crores.
அந்த 100 கோடிக்கு பட்ஜெட் அவுட்லே போட்டுட்டு 80 கோடிக்கு பிரிட்ஜ் கட்டுவாங்க, 20 கோடி கமிஷனாக வாங்குவாங்க. இது வந்து ஊழல். அதாவது அரசாங்க பணத்தை செலவு செய்கின்ற பொழுது அதிலிருந்து கமிஷன் வாங்கி அந்த கமிஷனை தான் ஊழலாக நம்ம கொண்டு வரோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, போன 2021 2026 காலகட்டத்தில் அரசுக்கு வர வேண்டிய வரிப்பணம் இருக்குது தெரியுமா, அந்த வரிப்பணத்தையே உள்ளே கொண்டு வராமல், அரசாங்கத்துக்கு உள்ளே கொண்டு வராமல் அதையே வந்து வெளியே ஸ்பிளிட் பண்ணி அவங்களுடைய ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பணமே உள்ளே வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 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 மாநிலத்தினுடைய ஹெல்த், எக்கனாமிக் ஹெல்த்துங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஒன்று ஜிஎஸ்டிபி, உள்நாட்டு உற்பத்தி, இன்னொன்று வந்து கடன், டெட்டு, இன்னொன்று வந்து ஸ்டேட் எஸ்ஓடிஆர், ஸ்டேட் ஓன்ஸ் டேக்ஸ் ரெவன்யூ, அதுக்கப்புறம் ரெவன்யூ டெபிசிட். இதில் பார்த்தீங்கன்னா வரி வருவாய் இன்க்ரீஸ் ஆக அல்லது வந்து உள்நாட்டு உற்பத்தி இன்க்ரீஸ் ஆக ஜிஎஸ்டிபி இன்க்ரீஸ் ஆக எஸ்ஓடிஆரும் இன்க்ரீஸ் ஆகணும். எஸ்ஓடிஆர்ங்கிறது அதாவது வந்து இப்போ 2021 நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து 20 லட்சம் கோடி. நம்மளுடைய எக்கானமியுடைய சைஸ் தமிழ்நாட்டோட கோவிட்ல இருந்தும் அதனால் ரொம்ப குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக முன்னேறி 2026 வருகின்ற பொழுது நம்மளோட ஜிஎஸ்டிபி வந்து 35 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட டபுள் ஆகுது கோவிட்ல இருந்து வெளியே வரும்போது. ஆனால் நம்ம எஸ்ஓடிஆர் எடுத்துட்டீங்கன்னா அந்த வரி வருவாய் இருக்கு இல்லையா, 2021 வரி வருவாயும் 6% தான். அதாவது 1,20,000 கோடி தான் 2021. 2026 வரும்போது 2,10,10 கோடி, அப்பவும் 6% தான். அப்போது வரி என்பது உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய உற்பத்தி பெறுகின்ற பொழுது வரி வந்து விகிதம் பெருக வேண்டும். வரி விகிதம் பெருகலைன்னா அதுக்கு அர்த்தம் வந்து வரியை கலெக்ட் பண்ணாமல் அது வேற எங்கேயோ கைகளுக்கு போகின்றதுன்னு தான் அர்த்தம். ஓகே, நீங்கள் டோல்கேட் போடுறீங்க, ரோடு டோல்கேட் 2021 100 கார் போகுது. ஒரு காருக்கு 10 ரூபான்னு வச்சுக்கிங்கன்னா 100 × 10 1000 ரூபா. 2026 200 கார் போகுது. நீங்கள் 10 ரூபா வச்சிங்கன்னா 2000 ரூபா வரணும். 1000 ரூபா தான் வந்து என்ன அர்த்தம், அது வேற எங்கேயோ போகுது, டோல்கேட்டில் உள்ள காசு வாங்கலாம்னு அர்த்தம். இதுதான் டாஸ்மாக் நடந்தது. ஓகே, டாஸ்மாகோட வருமானம் என்பது கோவிட் டைமில் 30,000 கோடி. கோவிட் முடிஞ்ச உடனே அது வந்து 45,000 கோடியாக மாறின்றது. ஏன்னா கோவிட்ல எல்லாமே லாக்டவுன். இப்போது கோவிட்ல லாக்டவுனில் இருக்கும்போதே 30,000 கோடி. நல்லா புரிஞ்சுக்கங்க. லாக்டவுன் வரும்போது அது குறைஞ்சது 60,000 கோடியாக மாற வேண்டாமா? ஆமாம், ஏன்னா எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஆமாம். ரெண்டாவது, கோவிட் முடிஞ்ச உடனே டாஸ்மாகில் உள்ள எல்லா பாட்டிலும் விலை கூட்டுறாங்க. விலை வந்து 15% முதல் 20% வரைக்கும் விலை கூடுது. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். ஆமாம். அப்போது குறைஞ்சது டாஸ்மாக் வருமானம் என்பது இந்த விகிதத்தில் நம்ம பார்த்தோம்னா 75,000 கோடி இருக்கணும். ஆனால் வரது எவ்வளவு? 40,000 கோடி. அப்போது பாக்கி இருக்கக்கூடிய 30,000 கோடிக்கு அவங்க கணக்கு காட்டாமலே வித்துட்டு இருக்காங்க. அதுதான் செந்தில் பாலாஜியோட ஊழல். ஓகே, இதை வந்து இவரை எந்த அரசாங்கமும் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி 2011 அரசாங்கமாக இருந்தாலும் சரி, 2006 அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ண கிடையாது. அதனால டாஸ்மாகில் வந்து உங்களுக்கு வந்து பில் கூட தர மாட்டாங்க. இதைத்தான் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து அப்போவே சொன்னார். 30,000 கோடியை வந்து குடும்பம் காசு அடிச்சுட்டு சொல்லி பார்த்தாரு. ஏன்னா பிடிஆர் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறந்த ஒரு நிதியமைச்சர். உண்மை உண்மை. ஏன்னா 2021 வந்து 36,000 கோடி 45,000 கோடி ரெவன்யூ டெபிசிட். அதை வந்து வருவாய் பற்றாக்குறையை வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து அதில் இருந்து 15,000 கோடியை கம்மி பண்ணார். 45,000 கோடியிலிருந்து 30,000 கோடியாக மாறிச்சு அவர் இருக்கும்போது. எப்படின்னா இந்த பில்ஃப்ரேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணார். இதெல்லாத்தையும் கேள்வி கேட்டார். இதெல்லாம் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. அவர் குடும்பத்தை பற்றி பேசலாம் பிரச்சனை கிடையாது. அவரால் மற்றவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியல. அதனால ஒரு லாபியை வந்து அவர் எப்படியாவது அந்த நிதியமைச்சர் பதவியிலிருந்து வெளியே எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவருக்கு லூஸ் ஸ்டாக் விட்டாரு, எடுத்துட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு பாலம் போடுறாங்க, இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்க. ஹைவேஸ் எடுத்துக்கோங்க. ஹைவேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைவேஸில் வந்து டவுன் பஞ்சாயத்தில் ரோடு போடுறதுக்கு வந்து 32% கமிஷன், 32%. நேஷனல் ஹைவேஸில் வந்து 13-15% கமிஷன். அப்போது இந்த ஹைவேஸ் போடும்போதே எப்படி பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் போடுறது இதெல்லாம் நானே திமுக அரசு இருக்கும்போதே குறைந்த ஒரு 100 கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அரசாங்கத்தை எதிராட்ட மதுரை உயர்நீதிமன்றத்தில். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, என்னோட கிளைண்ட்ஸ்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் அல்லது திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் வருவாங்க. இவங்க எப்படி போடுவாங்கன்னா, இப்போ 100 கோடி ரூபாய் ஒரு பாலம் கட்டுறதுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 கோடி தான் செலவாகும். இவங்க ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் போடும்போதே 132 கோடின்னு போடுவாங்க. அப்போ 32 கோடி பட்ஜெட், 132 கோடி போட்டுட்டு
ஒர்க்கிங் கண்டிஷன் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. ஒன்று எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க. நானும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா உங்களோட மெஷினரி என்னோட மெஷினரியையும் இருக்கக்கூடிய மெஷினரியையும் டெஸ்ட் பண்ணி அந்த அதிகாரி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் சர்டிஃபிகேட் தரணும். அங்கேயே 10 பேர் வெளில போயிடுவோம். அங்கேயே உங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க, இல்லை எனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் யார் அந்த 32% தரேன்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சிங்கிள் டெண்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உடனே அந்த 32% கொடுத்துடணும். அப்போ அரசாங்கத்துக்கு அதுலேயும் 32% நஷ்டம், மக்களோட வரிப்பணம். வாங்கக்கூடிய கான்ட்ராக்டர் அப்போ 100 ரூபாய்க்கு வேலை 100 கோடிக்கு வேலை பார்ப்பாரா? வாங்கக்கூடிய கான்ட்ராக்ட் 60 கோடிக்கு தான் வேலை பார்ப்பாரு. அப்போ போடக்கூடிய ரோடு வந்து 60 கோடியோட தரம் தான் இருக்கும். அப்போ 2 வருஷம் ரோடோட லைஃப்னா இந்த ரோடு வந்து 1 வருஷம் தான் தாங்கும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் வந்து இந்த மைன்ஸு கல்கள் ஏற்றி செல்லக்கூடிய ட்ரக்குகள்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க, ரோடு அழிஞ்சு போகும்னு சொல்லி. எங்கள் ரோடுங்கிறது வந்து குட்ஸு போகிறதுக்கு தான் ரோடே வச்சுருக்கு. நீங்கள் சரியாக ரோடு போட்டால் ரோடு எப்படி கெட்டு போகும்? ஏன்னா ஒரு லாரியில் வந்து ஒரு லாரியோ ட்ரக்குக்கோ வந்து வெயிட் இருக்கு. 6 வீல்னா இப்போ 10 வீல்னா 18 டன்னு, 12 வீலுன்னா 20 டன்னு, 16 வீலுன்னு சொல்லிச்சுன்னா 30 டன். இது வந்து லாரியோட அளவு கணக்கு. இதை வந்து ஒன்றிய அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் சேர்ந்து தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நேஷனல் ஹைவேல அந்த லாரி தான் போகணும். அந்த லாரி போனால் ரோடுக்கு அழிஞ்சு போகணும்னா நீங்கள் லாரியை ஸ்டாப் பண்ணணுமா, ரோடு போட்ட கான்ட்ராக்டர் தூக்கி ஜெயிலில் போடணுமா? அப்போ இதுதான் ஊழல். அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுது? 35,000 கோடி வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 30% கிட்டத்தட்ட 12,000 கோடி யாரோட பாக்கெட்டுக்கோ போகுது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் ஒரு 30,000 அவுட்டு, அதுக்கப்புறம் ஹைவேஸில் ஒரு 15,000 அவுட்டு. இந்த கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்காக வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க? ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி கடன் வாங்கி கடைசியில் நீங்கள் 2021 ஆரம்பிக்கும் போது இருந்த கடன் வந்து 4.8 லட்சம் கோடி. நீங்கள் விட்டுட்டு போகும்போது 2026 இருந்த கடன் வந்து 10.8 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி கடன். டெவலப்மெண்ட்டை பாருங்கன்றாங்க சார். என்ன டெவலப்மெண்ட் வந்தது சொல்லுங்க. நீங்கள் நேரு சொன்னாரே, என்ன டெவலப்மெண்ட்? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் டெவலப்மெண்ட்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இது இல்லாமல் உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுடைய வருவாய் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 3,30,000 கோடி வருது. அது இல்லாமல் கடன். நீங்கள் டெவலப்மெண்ட்னு என்னத்தை பண்ணிட்டீங்க? டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிங்களா? ஹாஸ்பிட்டல் கட்டினா ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஹாஸ்பிட்டல் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதோட பட்ஜெட் அவுட்லே வந்து 300 கோடி. இன்னொன்று வந்து குளத்தூரில் கட்டின பெரியார் ஹாஸ்பிட்டல், அதோட பட்ஜெட் அவுட்லே வந்து 177 கோடி. மொத்தமே 477 கோடி. அதுக்கப்புறம் வந்து 14 மாவட்டங்களில் வந்து மாவட்ட தலைநகரங்களில் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து புதுப்பிச்சாங்க, பராமரிப்பு பண்ணி பண்ணாங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் அவுட்லே போட்டால் அது இன்னும் முடியல. ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிடுங்க, எத்தனை புதிய ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தீங்க, அல்லது எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணீங்க? மொத்தமே அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2,100 கோடி. அப்போது 2,100 கோடி 700 கோடி தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணது. இதை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணிட்டு போனீங்க, நாங்கள் தான் டெய்லி ஏதோ ஓப்பனிங் பண்ணுற மாதிரி பண்ணி. ஆனால் அப்படி இவ்வளவு தான் பண்ணுறதுக்கு எதுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும்? அப்போ இது எல்லாமே கடன் வாங்கி பில்ஃப்ரேஜஸ். இதைத்தான் வந்து கசிவு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய 1000 ரூபா இல்லை 2,500 ரூபாய் கொடுக்க முடியும். இதை தான் கண்ட்ரோல் பண்ணணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து ஏன் நூதனம்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கசிவுகள் இல்லாத லெஜிட்டிமைஸ் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி ஏன் இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிறாருன்னா, 75,000 கோடி வாங்கி பாக்கி 75,000 கோடி வர வேண்டிய இடத்துல அவர் கணக்கு காட்டுறது வந்து 45,000 கோடி, 30,000 கோடி வருஷத்துக்கு போகுது. அப்போ 5 வருஷத்தில் அதே வந்து 1.5 லட்சம் கோடி. இந்த 1.5 லட்சம் கோடி இங்கே போச்சு. இல்லை, அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. அதான் கேள்வி. அப்போது இது எல்லாம் வருகின்ற பொழுது தான் திமுக கட்சியும் ஆட்சியும் எப்படி போகும்னா, ஐடி விங்காக இருந்தாலும் ஐடி விங்கில் எடுத்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாரும் சேர்ந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னா, உடனே டீலிமிட்டேஷன் மேலே ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க திசை திருப்பதுக்கு. இல்லைன்னா ஆன்டி பிராமின் சென்டிமெண்ட்ஸை கொண்டு வருவாங்க. தீட்சிதர் கோயிலில் போய் உடனே போலீஸ் உள்ள போயிடும். உடனே திராவிடம் என்பது என்ன, பிராமணர்கள் என்பது என்னங்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்டை கொண்டு வருவாங்க. சரி, அப்படி இல்லைன்னா அடுத்த அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்ஸை கொண்டு வருவாங்க, ஆன்டி நீட்டை கொண்டு வருவாங்க. இது எல்லாத்துக்கு டைம் பீரியடும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊழல் வெளியே வரும்போது இது மீடியாவில் ஹைலைட் ஆகிடும். அதாவது பிஜேபி எதெல்லாம் ஆதரிக்குதோ அந்த மேட்டரை கையில் எடுத்து அதை பேசி நீ இதை வந்து ஏன் சப்போர்ட் பண்ணுறியா, இது நீ கேட்க மாட்டியான்னு சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வருவாங்க. எப்படி வந்து இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் நீட்டை இங்கே பேன் நீட் மாதிரி நீட்டை கொண்டு வருவாங்க. ஸோ இப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் வச்சுருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாலிசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1967 அது மட்டும் தான் இருக்கும். புதுசாலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் உருவாக்குனது அவங்கள தான் இருப்பாங்க.
அவங்கள தான் இருப்பாங்க. ம். அது ஒரு விஷயம். ம். கடைசி வரை அது மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. ம். இன்னைக்கும் ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆண்டி ஹிந்தி திணிப்பு, ம். சமஸ்கிருத திணிப்பு இது வரக்கூடாதுன்னு தான் பேசுவாங்க. ம். அது எப்போலாம் பேச மாட்டாங்க. ம். எப்போ பேசுவாங்கன்னா அவங்களோட ஊழல் வெளியே வரும்போது. ம். இந்த டெம்ப்ளேட் வந்து ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட். ம். எப்போல்லாம் அவங்கள பற்றி பிரச்சனைகள் வருதோ அப்போல்லாம் எதிர்ப்பு. ம். அது ஒருத்தர் நேஷனல் மீடியாவில் பேசுவாங்க, இல்லை லோக்கல் மீடியாவில் நரேட்டிவ்ஸை செட் பண்ணுவாங்க. ம். அதுக்குன்னே கொஞ்சம் மீடியா ஹவுசஸ் ரெடியாக இருப்பாங்க. உடனே இதை தான் எடுத்து போடுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு பெரிய ஒரு கவரப். ரைட் சார். இப்போ மாற்று அரசியல் பேசும் பல தலைவர்கள் வந்தாலும் சார், விஜய் மீது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இவ்வளவு பெரிய நம்பிக்கை வர என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டு விஷயங்கள். அதாவது வந்து நீங்கள் இந்திய அரசியலை பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலை வந்து பேசிக்காக வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சுதந்திர போராட்டத்தை சுற்றி இருக்கும் அரசியல், அதுதான் காங்கிரஸ் அரசியல். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் அரசியல், அது ஸ்டேஜ் 1. அதுக்கு பிறகு வரக்கூடியது இந்த சமூக நீதி இடதுசாரி அரசியல், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியார் அல்லது இடதுசாரிகள்லாம். மூணாவது பார்த்தீங்கன்னா த ரைஸ் ஆஃப் ரைட் விங். உலகம் ஃபுல்லாட்டு வந்து வலதுசாரிகள் ரைஸ் ஆகும்போது இங்கேயும் வந்து பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள், அதாவது இங்கே மதத்தின் அடிப்படையில் அந்த ரைட் விங் கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து 1990களுக்கு பிறகு ரைஸ் ஆனாங்க. ஏன்னா அப்போ தான் லிபரலைசேஷன் நடந்தது, குளோபலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, தாராளமயமாக்கல் கொள்கை. அது 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் இன்னைக்கு இது எல்லாத்தையும் விட்டு போக இன்னைக்கு வரக்கூடியது வந்து த ரைஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், த ரைஸ் ஆஃப் சோஷியல் மீடியா பொலிட்டிக்ஸ். அதில் தான் இப்போ திரு விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த 3 ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் காங்கிரஸாக இருக்கும், காங்கிரஸும் இந்த இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்றங்களும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் இதிலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய கட்சிகள், அப்புறம் இந்த காங்கிரஸோட ரெலவன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். காங்கிரஸோட ரெலவன்ஸ் ஏன் கம்மியாகுதுன்னா சுதந்திர போராட்டத்தில் ஒரு ஆப்ஜெக்டிவ் முடிஞ்சுது. அது கம்மியாகும் போது இந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் பிஜேபி ரைஸ் ஆகுது. பிஜேபிக்கு எதிராட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரிப்பட்ட கட்சிகள் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா இந்த கன்வென்ஷனல் பொலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் விட்டு இந்த கன்வென்ஷனல் பொலிட்டிக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரம் காங்கிரஸ் டு பிஜேபி இந்த 3 ஸ்டேஜ்லையுமே இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பார்ட்டிஸ். கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும், கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், அந்த கட்சி தவறுகளும் செய்யும், ஊழல் செய்வாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, இது எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். பட் இது எல்லாமே இருக்கின்ற பொழுது அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த காலகட்டங்களில் கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சோஷியல் மீடியாலையும் இந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்லையும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பேரண்டாக ஒரு ஆட்சி வேணும், டிரான்ஸ்பேரண்டாக ஒரு சிஸ்டம் வேணும், எல்லாத்துக்கும் வெளிப்படைத்தன்மை உள்ளது. அந்த வெளிப்படைத்தன்மை வரணும்னா இந்த கன்வென்ஷனல் பார்ட்டிஸ் எதுவுமே இல்லாமல் புதியதாக மக்களால் ஏற்றுக்கொள்ள ஒரு தலைவர் வேணும். அப்படி வந்தவர் தான் விஜய். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மட்டுமல்ல, அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கன்வென்ஷனல் பார்ட்டிஸுக்கும் அகெயின்ஸ்டாட்டு ஒரு டிரான்ஸ்பேரண்ட் சிஸ்டமாக வந்தவர். அப்போ அவர் தான் ஒரு முகம். அந்த இளைஞர்கள் வந்து எல்லா இளைஞர்களும் அல்லது எல்லா பெண்களும் அவரை தானாக பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு தலைவர் வந்திருக்காரு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அவரை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஃபார்மேஷன்ஸ் தான் இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மாதிரி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.